Welcome back to our channel. So wish you a happy new year to all. So நம்மளுடைய subscribers, நம்மளுடைய mathematics family member எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய happy new year எல்லாருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லா சிறப்பானதா, வெல்த்தியாக ஹெல்த்தியாக ப்ராஸ்பரஸ் எல்லாமே எல்லா இங்கிலீஷில் இருக்கிற எல்லா வார்த்தையும் எல்லாமே நல்லபடியாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து I will pray to God. ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து this is not a session, this is just oral talk to you. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சைடில் வந்து என்னென்ன அதிகமாக ஃபேவரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த வருஷம் 3 தடவை CSIR NET எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் அது உங்களுக்கு தெரியும், February, December and June. ஸோ 3 நடக்க போகிறதா பிளானிங். ஸோ அது கரெக்டாக அவங்க பிளான் பண்ணபடி எல்லாமே இந்த சிச்சுவேஷனும் கோவிட் சிச்சுவேஷன் எல்லாமே கிளியர் ஆகி எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு we will pray for that. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, 2021 ஒரு எக்ஸாம் கூட நம்ம கண்டக்ட் பண்ணலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு எக்ஸாம் நடத்த வேண்டியது 3 எக்ஸாம் நமக்கு வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. 2020 2021 கிட்டத்தட்ட 3 எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதோடைய சீரியஸ்னஸ் நமக்கு ரொம்ப பெரிதாக அஃபெக்ட் பண்ணியிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதை வந்து போக்குற விதமாக கிட்டத்தட்ட 3 எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்மளும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்போம் எல்லாமே. அதுக்கு சம்மந்தமாக நம்ம வந்து அந்த 3 CSIR NET எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நம்மளும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஓப்பனாக இதில் இந்த விஷயங்கள்லாம் ஓப்பனாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட 4000 கீழே தான் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நான் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். அது வந்து கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேரணும், ப்ராப்பராக எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் நாங்கள் இதில் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக கவனமாக எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், ஃபோக்கஸ்டாக வந்து அந்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து இந்த 3 CSIRல அட்லீஸ்ட் 1 கிளியர் பண்ணணும், அட்மோஸ்ட் 3 கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கிங்கை வந்து ரொம்ப டெண்டன்சியில் ரொம்ப ஹார்டாக இருக்கணும் அதுங்கிறத நல்லா மனசில் புரிய வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 எக்ஸாம் வர்றதெல்லாம் ரேர், ரொம்ப ரேர். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடி அவங்க பிளான் பண்ணபடி கரெக்டாக எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு we should pray for that because of the situation. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு எக்ஸாம் வந்து இன்றைக்கி கால்ஃபால் பண்ணுறாங்க, நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸும் நிறையா பார்த்தாச்சு. அது மாதிரி பிஜிடிஆர் பாலிடெக்னிக்கில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். அது எதுவுமே நடக்காமல் கரெக்டாக அஸ் பர் ஷெடியூல் படி எக்ஸாம் நடந்தாலே போதும், ஓரளவுக்கு நிறைய பேரால் பாஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட. ஸோ இதை தான் நம்ம டார்கெட் பண்ணது. இத்தனை நாள் நம்ம டார்கெட் பண்ண விஷயம் வந்து 2022 நடக்க போகுது. அதுக்கு எல்லாமே ரெடியாகுங்க. அட் த சேம் டைம் 4 இயர்ஸாக இது செட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி SET ஸ்லெட்டுன்னு சொல்லக்கூடிய செட்டுன்னு மாற்றி வச்சாங்க. அது கண்டக்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் வரலாம், 2022 வரலாம். தட் இஸ் எக்ஸ்பெக்டட். கண்டிப்பாக PGTRB நடக்கும், வழக்கம் போல் ஒரு PGTRB நிச்சயமாக நடக்கும். ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ப்ளஸ் வேறு என்ன இதில் சொல்லணும் அப்படின்னா, டீட்டெயில்டாக 3 CSIR அதுதான் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நான் பெருசாக பேசணும்னு நினச்ச விஷயம். ஏன்னா CSIR NET எக்ஸாமினேஷன் போன வருஷம் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணல. அதுக்கு முந்தின வருஷம் கண்டக்ட் பண்ணது ரொம்ப டஃப்பாக எடுத்துட்டாங்க. ஃபார் தமிழ்நாடு புதுச்சேரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸை காட்டிலும் தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. நார்மலைசேஷன் ஸ்கோருமே அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர்னால கெட் த்ரூ பண்ண முடியலை. ஸோ பரவாயில்ல, அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நல்லபடியாக நடத்தணும். இந்த நியூ இயர்லேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதா இருந்தால் டெய்லி ஒரு 3 hours 2 hours படிக்கணுங்கிற ரெசல்யூஷனை எடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் எடுத்தாலே அது கரெக்டாக வருமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஏன்னா எத்தனை ரெசல்யூஷன்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஒருவேளை நீங்கள் ரெசல்யூஷனை சீரியஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக CSIR எக்ஸாமினேஷனுக்காக நிச்சயமாக ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் படிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம். அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், அது மட்டும் உறுதி. டேம் ஷுர் கண்டிப்பாக நடத்துவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நடத்தி. ஸோ மேஜராக வச்சுக்கோங்க இந்த நியூ இயரில். அட் த சேம் டைம் நம்ம இந்த வருஷத்தில் இங்கே நம்ம சேனல் என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 5 minutes வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் அதை தெரிஞ்சிக்க முடியாதவங்க கூட, அதை வந்து என்னென்னு தெரியாதவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பேசிக்லேருந்து அடிமட்டமாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி அது விஷலாம் பண்ணிங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இந்த சப்ஜெக்ட் வைஸ் டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, இல்லை CSIR NET எக்ஸாம் கோச்சிங் தேவைப்பட்டாலோ தைரியமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வீக்கு, எந்த லெவல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பேசிக்காக பிகினராக இல்லை ஓரளவு தெரியும், கோல் தெரியும் அப்படின்னா எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கோ அந்த மாதிரி பேட்டர்னுக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் பிஹேவ் பண்ணி கொண்டு போனாலே ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட பேசலாம். சரியா? அதில் வந்து உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீனில் இருக்குது. தாராளமாக உங்களுக்கு டவுட்டை நீங்கள் கேட்கலாம். அட் த சேம் டைம் உங்களை சோஷியல் மீடியாஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த BSc ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சப்ஜெக்ட்ஸோட கான்செப்ட்ஸை, பேசிக்ஸை, எத்திக்ஸை வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூனிட்டுக்கும் ஒரு பேப்பருக்கும் நாங்கள் தனித்தனியாக ஏதாச்சும் ஒரு சில லெக்சர்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஒரு பேசிக் ஐடியாஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம்.
இந்த வட்டத்துலேருந்து அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்டால் எல்லாமே முடியும். பிகாஸ் உங்களுடைய சப்போர்ட்னால தான் கிட்டத்தட்ட 2050 சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு ப்ராப்பராக ஒரு சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 0ல் ஆரம்பித்தது ஒரு வருஷத்தில் 2050 வந்து நின்னதே ஒரு உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் தான் என்னென்னு நான் சொல்லுவேன். ஸோ எந்த இடத்துலனாலுமே உங்களுடைய சப்போர்ட்னால தான் அட்மிஷன், உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த சேனல், எல்லாமே அதுதான். ஸோ உங்களுடைய டெடிக்கேஷன் லெவல் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை விட 10% நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் நினச்சிட்ருப்பேன். அதுக்கான வீடியோஸும் நான் போடுறதுக்கான எல்லா வகையிலையும் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் டெய்லியும். ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் அந்த கிளாஸஸ் விஷயமாக எதுனாலும் அதெல்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ நியூ இயரில் ஒரு பிக்கஸ்ட் ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா படிக்கணும், ஒரு 2 மணி நேரமாவது ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸ் ஓரியன்டாக அதனால மைண்டில் இந்த வீடியோ மேத்தமேட்டிக்ஸ் ஓரியன்டாக வேறு யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய கெரியர் பாத்வே என்னவோ அதில் ஒரு 2 hours அது உங்களுக்குன்னு தனியாக அந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டடீஸ் வந்து எப்போயுமே எக்ஸ்பைரி ஆகாத ஒரு விஷயம், என்றைக்குமே எக்ஸ்பைரி ஆகாத ஒரே ஒரு திங் வந்து ஸ்டடீஸ் மட்டும்தான், என்றைக்குமே எக்ஸ்பைரி ஆகாது. அதனால் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கீப் அப் பண்ணி பிடிச்சி ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி படிங்க. என்றைக்குமே அது சக்ஸஸை உண்டு பண்ணும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எப்போனாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கலாம். சரியா? கோர்ஸ் சம்மந்தமாக எந்த விஷயம் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸ்க்ரீனில் லிங்க் இருக்குது, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த வருஷம் 2022 எல்லாருக்கும் நல்லா சிறப்பானதாக, வெல்த்தியாக, ஹெல்த்தியாக கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி ஐ வில் ப்ரே ஃபார் தட். ஸோ என்னன்னு தெரியல, நிறைய விஷயங்களை ஜென்ரலாக பேசணும்னு நினச்சேன், அதில் நிறைய விஷயங்கள் ஐ திங்க் மறந்துட்டுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவு நான் கன்வே பண்ணிட்டேன், அதுவே போதும். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம பாஸ்ட்டாக நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ போடுறோம். 5 minutes ஆஃப் மேக்ஸை கண்டிப்பாக மண்டேலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? சரி. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மை பிக்கஸ்ட் தேங்க் அண்ட் as well as ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச்.